நமக்கெல்லாம் தெரியும் அது கொஞ்சமே அவ்வளோ விலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஃப்ரீயாக கையில் கிடைக்கிற அளவிற்கு இலகுவாக்கப்படுகிறது என்றால் மாணவர்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட வேண்டும். இவர்கள் சின்ன வயதில் நல்ல முறையில் கல்வி தேறிவிட்டால் நாளை ஆளுகிற வர்க்கத்தில் அதிகாரத்தில் வந்து விடுவார்கள். எனவே இதை போதைக்குள்ளாக ஆக்க வேண்டும் என்று நம்முடைய இளைஞர்களிடத்தில், அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளிலே இது சதிவேளையாக நடத்தப்படுகிறது என்பது மிக துல்லியமாக ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அடிப்படையில் போலீஸ் ரெக்கார்டு. இது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. டீ கடையிலிருந்து பேசிட்டு போகக்கூடிய வார்த்தை அல்ல. கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு உண்டு. அந்த லிஸ்ட் அடிப்படையில் சர்வேலபிள் பண்ணி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் டேட்டா பேஸ் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம் என்னன்னா, 4 நபர்கள் 4 சிறுவர்கள் இருந்தால் அதிலே ஒருவன் இஸ்லாமியர்களாக இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள்? ஃபைன ததுகபோன். நாம் கண்காணிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள்? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். ஃபைன ததுகபோன், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கை